காலையில எம்எல்ஏ நாமினேஷனுக்கு கூட போகணும். டிகேன் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் கமிஷனர் வீட்டு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரஷர். நம்ம எப்பத்தான் சார் தூங்குறது? நம்ம மக்கள் நிம்மதியா தூங்கணும்னா நம்ம முழிச்சிட்டு இருக்கணும் புள்ளி. இந்த நைட் நம்ம தெரிஞ்ச பிரச்சனை தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரியாம எவ்வளவு பிரச்சனை நடக்கும், அதை தடுக்க முடியாது. நிலுங்க, ட்ரக் எதுனா எடுத்தீங்களா? வம்சியோட பாடியை காணும். ஒருவேளை ஃப்ளஷ் பண்ணிருப்பானோ? ரொம்ப கொடூரமானவனா இருப்பான் போல இருக்கே. வணக்கம் வணக்கம். பாவி, உனக்கா சல்யூட் அடிச்சிட்டேன். எனக்கு சல்யூட் அடிக்காம யாருக்குடா சல்யூட் அடிக்க போற? செக்யூரிட்டி பாய் மூடு. நான் தான் இங்க கிங்கு. நான் லயன் கிங்கு. இந்த செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை உன்னை கலட்ட வைக்கிறேன்டா. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆகி உன்னை என்கவுண்டர் பண்றேன்டா. நான் எஸ்பி ஆகி உன்னை கண்டந்துண்டமா வெட்டி கடல்ல போடுறேன்டா. டேய் முட்டக்கண்ணா, நீ மேலதிகாரி சொல்றதான் செய்யணும். எனக்கு நானே மேலதிகாரி. ஏய், அந்த அதிகாரிக்குள்ள அதிகாரி நான் தான்டா. தும் தாத்தா. கதம் கதம். சொல்லுங்க சார். டேய் இங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். பாருடா. ஐயோ ஏமாமா சுத்து போட்டானுங்களா? அந்த ஆளு ஒண்ணு சும்மாவே தூக்கி போட்டு அட்டானப்பா. இப்ப வேற நம்ம திருட்டு வீரம் மாட்டின அமில் வச்சு அடிச்சிடானப்பா. ஏய் இங்க பாருடா, இந்த ராக்கெட் எப்பவுமே போலீஸா பரபரப்பா வச்சு வேலை செஞ்சுதான் பழக்கம். ஏமா பயந்துட்டேன். ஏமா பயப்படுற? நான் இருக்கலாமா? ஏன்னா திரும்பவும் இவ்ளோ போலீஸ் வந்திருக்காங்க. தெரியலமா, ஒருத்த இப்படி தெரியல வந்தான். அவனை பிடிக்குதான் இவ்வளவு போலீஸ் வந்திருக்காங்கம்மா. ஆமா, நீங்க மேரேஜ் போகலையாமா? டைம் ஆச்சு இல்ல? ஆமா ஆமா, நான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்பதான் சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. செக்யூரிட்டி நான் இருக்கல, நீங்க தைரியமா போங்கம்மா. சொல்லுமா. எங்கடி இருக்க? இங்க எல்லாரும் உன்னை கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா, நான் 10 நிமிஷத்துல பாட்டியோட வரேன். பாட்டியோடயா? அவங்கள எதுக்கடி கூட்டிட்டு வர? ஏய், தல போலீஸ் வேற கீழே சுத்து போட்டுக்குது, கூட்டு போய் புடிச்சு குத்தலான்னு பாக்குறியா? ஏய், நாமளே அந்த பொண்ணை கட்டி போட்டு அது வீட்டுல திருடி இருக்கிறோம். போலீஸ் வந்தா அது மாட்டி விட்டுறாதா நம்மள? டேய், ஒரு வீரனை எதிர்க்கிறவன் தான்டா மா வீரன். அப்ப நீ மாவீரனா? அத நான் சொல்லல, மக்கள் சொல்லுவாங்க. அப்ப உனக்கு மாவு கட்டுதான். சும்மாறா. அதையும் மீறி போலீஸ் புடிச்சாங்கன்னா இந்த பிளாட்ல இருந்து ஒரு வீட்டை காலி பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். வா சார், ஒருத்தனை பிடிக்க இத்தனை பேரா? ஒரே அக்க போரா இருக்கு. டிகேன் கொலை கேஸை விட இது என்ன பெரிய கேஸா? புலி அங்க பாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சந்துகள் வழியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. நீங்களும் அவங்க நம்மள விட மாட்டாங்க. நம்மளும் எதுவும் சொல்லாம அவங்கள சுத்த விடணும். நான் நிவ்யா வேல்ராஜ். சார், எனக்கு ஒரு டவுட் சார், கேட்கலாமா சார்? சொல்லுங்க. கமிஷனர் வீட்டுல அப்படி என்ன சார் பிரச்சனை? ரொம்ப முக்கியம் இல்ல, அப்புறம் சொல்றேன். போய் வேலையை பாருங்க. ஓகே சார். போலீஸ் போட்டோம், அப்புறமா போலாம். நடத்து 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 நடத்து. நீ தான் மாவீரனாச்சா? ஓடி ஒழிஞ்சுக்கோ. ஒன்னும் ஒழிக்கும்.
போய் செக் பண்ணு. தூக்கிட்டு வரேன் சார். ஹலோ மேடம், கொஞ்சம் வெயிட். கொஞ்சம் தள்ளிக்கங்க. என்ன இது பையன்? அவங்க ஒரு டாக்டர், நாளைக்கு அவங்களுக்கு மேரேஜ், அவங்க லேட்டா டிஸ்டர்ப் பண்ற. டேய், டாக்டர் இருந்தா செக் பண்ண கூடாதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அக்யூஸ புடிச்சு உன்னை சட்டியோட உட்கார வைக்கிறேன் பாரு. என்னடா சிரிப்பு? டேய் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பழைய வேசன்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ செக்யூரிட்டி, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. டேய் சார் சொல்லுங்க சார். அக்யூஸ பிடிக்க முடியாது, என்ன ஜட்டியோட உட்கார வைக்க முடியாதுடா. நான் தான் அந்த தீவிரவாதியை பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஆவோம்டா. ராகவன், இங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஓகே சார். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எந்த மருந்துனால உன்னை குணப்படுத்த முடியாது. புலி போடா டால்டா, பெரியவர் கூப்பிடாரு பாடுறா. போடா. ஏமா அப்படியே பாட்டி தூக்கி உள்ள வச்சிட்டாமா? வேண்டாம் வேண்டாம், பாட்டி கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓ, பாட்டிக்கே கூச்ச சுபாவமா? அப்ப ஆசீர்வாதங்கிறமா? எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாங்களோ. ஏ பாயாசம், நாங்க திருட்டு போறோம் பாத்தியா? அடிங்க அங்கடா திருட்டு ஓடுறீங்க? வாங்கடா வாங்கடா உள்ள. திருட்டு பிளட்டி நில்லுடா இங்க, நில்லுடா. டேய் துரோகி, இப்ப கூப்பிடா அப்படியே ஓடி போயிருப்பல. அப்படியே ஓடி போய் தானே விட்டுருப்பியா? ஊர் தேடி வந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கால்வாணியா? ஆமாடா ஆமாடா, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்களா? நீயே ஒரு அப்ரெண்டிஸ், உனக்கே இதான் முதல் திருட்டு. உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுமா? மூடிட்டுறா. ஓ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். எங்களை உள்ள விட்டல, அப்புறம் எதுக்கா போலீஸ் உள்ள விட்ட? டேய், யாரு வீட்டுல யாரு வெளியே போவாங்க, யாரு உள்ள வருவாங்க, எவன் சொல்ல மாட்டான். இதெல்லாம் வேவு பார்த்து சொல்றது நான் தான்டா. நான் எப்படி அவனை காட்டி கொடுப்பேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு இப்பி தலைக்காரன் ஒருத்தனை கொலை பண்ணி டீ கடையில வச்சு கொண்டு போயிருக்கான். அதுக்கு தாண்டா அவன் நம்ம அப்பாயின்மெண்ட்ல பூந்துட்டான்டா. அதான் போன் பண்ணி போலீஸுக்கு சொன்னேன். போலீஸ் டப்புட இங்க வந்துட்டாங்கடா. பழவேசம், உனக்கு விஷயமே புரியல. போலீஸ் ஒருத்தன் பின்னாடி சுத்துறான்னா அவன் கண்டிப்பா அக்யூஸ்டா இருக்க மாட்டான். எதையாவது டைவர்ட் பண்றதுக்கு தான் அப்படி சுத்துவானுங்க. இப்ப கூட போலீஸ் ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே, அவன் டம்மி பீஸ், போன் திருடன். போன் திருடன் என்னப்பா சொல்ற? நீ என்ன பண்றனா இதே மாதிரி ஒரு இன்ட்டு கூட ஆத்தி எங்க பங்கம் மூடலாங்கிறத பாக்கலாம். அப்படியாப்பா? புஜால் பண்ணிடலாம்ப்பா. பண்ணிடலாம்ப்பா. வா. கமிஷனர் வீட்டு பிரச்சனையில ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா சார்? கமிஷனர் பேசினாரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சார் கேக்குறேன்னு கோச்சுக்கிறாதீங்க. கமிஷனர் வீட்டுல அப்படி என்னதான் சார் பிரச்சனை? அங்கதானே போறோம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். உள்ள வாங்க ராகவன். வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க. எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நைட்டு ஃபுல்லா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நம்ம வாழ்றதே நம்ம குடும்பத்துக்காக தானே. ஊர்ல இருக்க பிரச்சனையில நாம தானே கண்டுபிடிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சும்மா இருக்க முடியுமா? செல்லக்குட்டி, இங்க வாமா. அங்கிள் வந்திருக்காரு பாரு. இதோ இந்த பின்னாடி தான் ஜோடி தேடி ஓடி இருக்கு. அது தெரியாம நம்ம சிட்டி ஃபுல்லா ஒரு அலசலசு. இந்த நாய்க்குட்டி காணாம போனதுனால என் குடும்பமும் நானும் நைட்டு ஃபுல்லா தூங்கல. இவ வேற கதவை மூடிட்டு அல்சாட்டியம் பண்ணிட்டான். எனக்காக நீங்க பண்ண உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு நாய்க்கு ஒரு நேரம் சோறு போட்டா 3 வருஷத்துக்கு நன்றியோட இருக்கும் சார். ஆனா மனுஷனுக்கு 3 வருஷம் சோறு போட்டாலும் ஒரே வேளையில மறந்துடுவான் சார். தட் இஸ் தி பிலாசபி. இந்த ஆளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. சார் சாரி சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். தேங்க்யூ சார். ராகவன், என்ன பூனைய காணாமா? அது என்னமோ கேஸ்ன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? பத்திரிக்கைக்காரங்க கவர்மெண்ட் சைடுல கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் நம்ம எம்எல்ஏ 10:30 மணிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பிச்சு வைங்க. சார் கண்டிப்பா சார். ஓகே சார். பூனைய காணா யானைய காணாம்னு நம்மள கொல்லாம விட மாட்டார் சார் இவரு. ஹலோ, நீ ஏம்மா அழுகுற? நான் தான் அழுகணும். தான் கல்யாணம் பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு நானும், ஒரு சிசுவை கொலை பண்ணிட்டு நீயும் இப்படி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா அழாதீங்கண்ணா. உன் கழுத்துல இருக்க தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு தலை முழுகிட்டு சாமியை கும்பிட்டு என் பொண்ணு காயத்ரியாயிரு. என்ன சார் பரபரப்பா பேசப்பட்டு சும்மா கம்முன்னு சப்புன்னு முடிச்சிட்டாங்களே. எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க. உங்களை டபக்குன்னு இப்படி பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டாங்களே. என்னதான் மேலதிகாரியா இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாமா சார்? போலீஸ்காரன் பொழப்பு நாய் பொழப்புன்னு ஒரு பழமொழியே இருக்கு, தெரிஞ்சுக்கங்க சார். அதை நீங்க உண்மையாக்கிறாதீங்க சார். புலி, கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும். நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த நிமிஷம் என் கடமையை செய்யறேன். உதவாத உயரதிகாரி, உதவாத அரசியல்வாதி, இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கும்போது இப்படிதான் சட்டம் ஒழுங்கு கேடும்.
மக்களையே வாழ விடாம நாசமாக்கிடும். இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு கோபமா வருது சார். காலங்காலமா இந்த அதிகாரிகளுக்கு காய்கறியும் பாலும் வாங்கி கொடுத்தே பழக்கமாயி போச்சு சார். நானும் போலீஸாய் 4 பெரிய ரவுடிகளை பிடிச்சி என்கவுண்டர் பண்ணி நானும் பெரிய அதிகாரி ஆகலாம் தான் சார் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார். ஆனா அது நீங்க ரிட்டையர் ஆகக்குள்ள நடந்துடும் நினைக்கிறேன். பாருங்க சார், என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. உண்மையை சொல்லிடலாம்டா. வேணாண்டா, நேரம் பார்த்து சொல்லிடலாம்டா. ராகவன், இவனை ஏன் ஸ்டேஷன்ல மாத்தி இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கீங்க? இவங்க பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷன்ல வச்செல்லாம் விசாரிக்க கூடாது. இவ்வளவு பயம் இருக்குல்ல, நீங்க வெட்டினவன் எவ்வளவு கெஞ்சிருப்பான். அவ்வளவு கொலவெறியாடா உங்களுக்கு. உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல கோர்ட்டு கொண்டு போக மாட்டேன். உயிர் பயம் என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பயம் மட்டும்தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? பயம், மரண பயம். ஹோட்டலுக்கு சப்ளை பண்றீங்களா? எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு இப்ப துரை சொல்லுங்க ராகவன். எவன் வந்தாலும் இவனுங்களை விடாத. போலீஸ் யாரையோ தேடி வந்தாங்க, திடீர்னு போயிட்டாங்க. வெட்டி பயல என்னையே சொல்லு பட்டா. போன சாமி என்ன கிட்ட விட. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு போன் பண்ற? அப்பா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே நீ எனக்கு போன் பண்ணாத. பட்டா, உன் தயவுலாம் நாங்களே பொன் தெரிச்சிட்டோம். இந்த பார், எங்களுக்கு யார் தயவு தேவையில்லை. இனிமே எப்பயுமே நீ எனக்கு போன் பண்ணாத. மேனேஜர் சாமி அவன் பொண்ணை ஏமாத்தவன குப்பை மெட்டை போட்டு கொளுத்திட்டாப்புல. போலீஸ் ஏன் வச்சு தெரியல. சார், சென்னையில டெலிவரி ஆகுதுன்னு தகவல் வந்திருக்கு. நம்ம நாட்டுல இருக்கோமா காட்டுல இருக்கோமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க சார். சரி, நீ மக்கள் ரோட்ல நடமாட முடியுமா? பாதுகாப்பு இல்லாம எப்படி வாழ்றது சொல்லுங்க சார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம யாரோ 4 பேரை கூட்டிட்டு வந்து கருப்பு துணி போட்டு முகத்தை மூடி வச்சிட்டு இருக்கீங்களே சார். ஃபர்ஸ்ட் அவங்க முகத்தை காட்டுங்க. ஒரு குற்றவாளியை நீதிமன்றத்தால் தண்டிக்கிற வரைக்கும் அவங்க முகத்தை மீடியாக்கு காமிக்க கூடாதுன்றது என்னோட விருப்பம். அப்ப இவங்க எல்லாம் யாரு சார்? சந்தேகத்தின் அடிப்படையிலையும் ஆதாரம் ஒத்து போனதுனால இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை நாளைக்கு அவங்க நிரபராதி நிரூபிக்கப்பட்ட சமுதாயத்தை அவங்களால வாழ முடியுமா? பத்திரிகையாளர்கள் எப்பயுமே போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுடிங்க பக்கம் ஒத்துழைப்பு கொடுக்காம இருங்க சார். யாரோ சில பேர் செய்யற தப்பால எங்களை மாதிரி நேர்மையா வேலை செய்யறவங்களை கலங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் போலீஸ்ல மாட்டதான் போறோம். மேடம், ஒரு கொலைக்கு சாட்சி ஆதாரம் தேவை. அது ரெண்டுமே இந்த கொலையில இல்ல. கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம மாட்ட மாட்டோம். ஒருவேளை இந்த கேஸ்ல நம்ம மாட்டினா இந்த கொலையை நான் தான் பண்ண ஏத்துக்கிறேன். பணத்துக்காக இதை செய்யல. இந்த பணம் உனக்காக கொடுக்கல, ஒரு அயோக்கியனுக்கு போய் சேர வேண்டியது. உன் குழந்தை படிப்புக்கு யூஸ் ஆகுமேன்னு தான் இதை நான் உன்கிட்ட கொடுக்கறேன். சார், டீக்கான்ல மனுஷகரி கடத்தினவங்க உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாங்க சார். வர சொல்லு. ஏய் வாங்கடா. என்னடா சார், நாங்க எடுத்துருவாங்கல்ல சார். நீ தானே சொன்ன? இப்ப கூட உன் ஆள் ஒருத்தர் டெலிவரி பண்ணும்போது மாட்டிருக்கான் சார். சத்தியமா அவங்களுக்கும் எங்களுக்கும் சார். கேட்டதுக்கு பதில் கரெக்டா சொல்லு. சார், இவன் தான் சார் அடிக்கு பயந்துட்டு போய் சொல்லிட்டான். எங்க தொகுதி எம்எல்ஏவை நாங்க தான் சார் பழக்கம். என்னது எம்எல்ஏவா? என்னடா கதை சொல்றீங்க? 10 வருஷமா எங்க தொகுதிக்கு அவன் தான் சார் எம்எல்ஏ. இது வரைக்கும் எந்த நல்லதும் பண்ணதில்ல, நல்லது பண்றவங்களே விடுறதில்ல சார். ஏய், உனக்கு ஒரு 18 வயசு இருக்குமா? இந்த வயசுல கத்தி பிடிச்சி கொலை பண்ணுவியா? மறுபடியும் அவன் தான் சார் வருவான். எங்களை மாதிரி நிறைய பேர் அவனால பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் சார் அவனை கொன்னோம். உங்க குடும்பத்தை நினைச்சு பாத்தீங்களாடா? உங்களுமே சில பேர் தான் சார் நேர்மையா இருக்கிறாங்க. எங்களுக்கு நேர்மையான அரசியல் வேணும் சார். அதுக்கு கொலை பண்ணுவீங்களாடா? இறங்கி நாட்டை திருத்தணும்.
போலீஸுக்கு துப்பாக்கி எல்லாத்தையும் எதுக்கு சார் கொடுக்குறாங்க? மக்களுக்கு பயம் காட்டதானே சார்? சில மனித மிருகத்தை வேட்டையாடி தான் சார் ஆகணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏவால பாதிக்கப்பட்டவங்க சார். அப்ப ஏன்டா முதல்ல எம்எல்ஏ கொலை பண்ணது சொல்ல? வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னைக்கு தான் சார் கடைசி நாள். எம்எல்ஏ செத்தது மட்டும் தெரிஞ்சிருந்தா அவங்க குடும்பத்திலிருந்தே ஒருத்தர் நிறுத்திருப்பாங்க. எலெக்ஷன்ல நின்று மக்களோட அனுதாபத்தில் எம்எல்ஏ இருப்பான். அதே அவனை கொண்டுட்டா இனிமே எம்எல்ஏ நிற்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்போ விற்கிறது வேற டீமா? நம்மளை பிடிக்க தனிப்படாம வச்சிருக்காங்க. நம்மளை எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது. எம்எல்ஏ கொலை பண்ணவங்களை விட போறீங்களா? ஏன் விடக்கூடாது? முதல்ல மனுஷங்கரை கடத்தவங்களை கண்டுபிடிப்போம். எம்எல்ஏ செத்தது நம்மளுக்கு தானே தெரியும். யாராவது எம்எல்ஏ குடும்பத்திலேயோ ஒரு கட்சிக்காரங்களோ ஒரு காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தேடுவோம். இல்லைன்னா வழக்கம் போல தனிப்படாம வச்சிடலாம். வாங்க, நான் இங்க இருக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். எப்படியோ நான் பண்ண கொலையை அவன் ஏத்துக்கிட்டான். திவ்யா, இனிமே உனக்கு நல்ல நேரம் தாண்டி. செல்லம், மாமா பேசுறேன். சீக்கிரம் ரெடி ஆகு. டீ நகர் போய் படம் எடுக்கலாம். பைத்தியம், காலைல 5 மணிக்கு எந்த கடை திறந்திருக்கோம்? இவ என்ன சொன்னாலும் திட்டுவா. வந்துட்டே இருக்கேன். உன் பொண்ணா கல்யாணத்துக்கு ரெடியா? சந்தோஷமா? நீ ரிசப்ஷன்ல இருந்து போகும்போது அவரும் உன் பின்னாடியே வந்தாரு. நைட்டு ஃபுல்லா ஃபோன் பண்ணா. என்னது? அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படியா? நீ ஒரு வாட்டி அவருக்கு ட்ரை பண்ணி பாரு. நான் பண்றேன். என்னாச்சு தர்ஷனுக்கு? பரபரப்பான இந்த உலகத்துல மனுஷன் தனக்கு தேவைன்னா கருவில் இருந்தா கூட போய் தேடி பார்ப்பான். தேவையில்லைன்னா எதிரில் இருந்தா கூட பார்க்க மாட்டான். இங்க மாற்றவன் குற்றவாளி, தப்பிக்கிறவன் நிரபராதி. சட்டத்துக்கு முன்னாடி பிடிபடாம பல குற்றவாளிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்வாங்க.